Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் பெடல் மிஷினில் ஆரி லுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக உங்களுக்கு ரூபாய்க்குள்ள எம்ப்ராய்டரி த்ரெட் மட்டும் போதும். ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஆரி லுக் கொண்டு வர்றது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட் வெறும் ரூபாய் தான் இந்த த்ரெட்டு. இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஆரி லுக்கு எம்ப்ராய்டரி க்ரியேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக வந்திருந்துன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஆரி லுக்கில் நார்மல் பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் எங்களுக்கு அடிக்கடி த்ரெட்டு கட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டிங் வரைக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாதுங்க. உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கிற பர்ஃபெக்ட் லுக்கில் உங்களோட பெடல் மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் வீடியோ ஃபுல்லும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது ஒரு குர்த்திக்கான நெக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு கிளாத்தில். அந்த கிளாத்தை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் சைடில் கேன்வாஸ் அயர்ன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரெடி பண்ண போகிற குர்த்தி ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எம்ப்ராய்டரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட குர்த்தி மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறதுனால என்கிட்ட எக்ஸஸாக இருந்த கிளாத்தில் இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதில் லைனிங் கிளாத் இருந்து ஸோ அது திக்னஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி வெறும் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வராது. ரொம்ப மெலிசான கிளாத்து அல்லது எந்த கிளாத்தாகவுமே இருந்தாலுமே இந்த மாதிரி கேன்வாஸை அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைனோ டிசைனோ நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் நான் லைனில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்கமிங் கிளாஸஸில் டிசைன் ட்ரேஸ் பண்ணி டிசைனில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. வெளியே நிறைய வேலை இருந்ததுனால இந்த வீடியோ கொடுக்க லேட் ஆகிடுச்சு. செகண்ட் டிப் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு த்ரெட்டு வரணும். நீங்கள் பாபினில் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக வரணும். வரலை அப்படின்னா உங்களோட பாபின் கேஸில் இந்த மாதிரி ஒரு போல்ட் இருக்கும், சின்னதாக இருக்கும். உங்களோட டிக்டாக் ஹேர் கிளிப் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஃப்ளோவாக வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் எம்ப்ராய்டரி உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக வரல, அப்படி திக்கி வருது, விட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆகும். ஃப்ளூயண்ட்டாக வரலன்னா நீங்கள் பாபின் கேஸில் அந்த ஸ்க்ரூவை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நார்மல் யூஸ்க்காக நீங்கள் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாபினில் நம்ம வைண்ட் பண்ண எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துருக்குறோம். மேலே ஊசியில் போட்டிருக்கிறது நார்மல் த்ரெட்டு தான், நார்மல் சூவிங் த்ரெட் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் நெக் பீஸில் கட் பண்ணி போட்ட எக்ஸஸ் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீட்டாக ஸ்டிச் விழுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் விழலைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. எக்ஸஸ் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப மெலிசான கிளாத்தில் நீட்டாக ஸ்டிச் விழாது. இப்போது நம்ம அவுட்லைன் போட்டிருந்த எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போடும்போதே ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. பேக் சைடு மீன்ஸ் கிளாத்தோட நல்ல சைடு. நீங்கள் ஸ்டிச்சை கிளாத்தோட ராங் சைடு, அதாவது கேன்வாஸ் இருக்கிற சைடு தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் பாபினில் இருக்கிற த்ரெட்டு நம்மளுக்கு கீழ்ப்பக்கமாக மெயின் கிளாத்தில் நீட்டாக வரும். எங்கெங்கே நீங்கள் லைன் போட்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிங்கிள் லைன் போதும் அப்படின்னா சிங்கிள் லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் லைன் தேவை அப்படின்னா டபுள் லைனாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அவுட்லைனாக எல்லாமே சிங்கிள் லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ பேக் சைடு பார்த்தோன்னா நீட்டாக ஸ்டிச் விழுந்திருக்கு. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்.
ரஃப்பாக அந்த கிளாத்தில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதை அப்படியே ஒரு குர்த்தியில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் சைடு நெக்குக்காக. கரெக்டாக அவுட்லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி கொண்டு போங்க. ரெண்டாவது இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி வரும்போது ரொம்ப பொறுமையாக ஃபஸ்ட்டு போட்ட லைனு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும் பேக் சைடு. அதாவது கிளாத்தோட நல்ல சைடு பார்க்கும்போது டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப கேப் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் எந்த அளவு நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 2 ட்ரிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாது. எம்ப்ராய்டரி டிசைன் உங்களோட நார்மல் பெடல் மிஷின்லேயே நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நம்ம லோட் பண்ணியிருந்த பாபின் கேஸில் இருக்க த்ரெட்டு நம்மளுக்கு தீர்ந்துடுச்சு. மறுபடியும் லோட் பண்ணிக்கோங்க. ஒரே த்ரெட்டில் 3 பாபின் கேஸை லோட் பண்ண முடியும். ₹3 வாங்குகிற ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் 3 பாபின் கேஸை லோட் பண்ணுற அளவுக்கு த்ரெட் இருக்குது. நீங்கள் 3 பாபின் கேஸை இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ த்ரெட்டு தீருதோ உடனே அடுத்த பாபினை இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாபின் கேஸில். இந்த ஃபுல் டிசைன் நான் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக எனக்கு த்ரெட்டு மீதம் வந்திருக்கு. இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்சைடு இருக்கிற எல்லா லைனுமே நான் டபுள் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அவுட் சைடுமே டபுள் லைன் இப்போ தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் த்ரெட் எக்ஸஸாக இருக்கிறதுனால நெக்கை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் நம்ம கொடுத்துடலான்ட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவும் டபுள் லேயராக கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஒரு லேயர் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு லேயர் கொடுக்குறேன். அப்படின்னா ஹெர்லைன் சீம் ஸ்டிச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நெக் சைடு ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்னொரு முறையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக எம்ப்ராய்டரி மிஷினில் மட்டும்தான் எம்ப்ராய்டரி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நம்மளோட சாதாரண மிஷினில் கூட இந்த மாதிரி பாபினில் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வைண்ட் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி கொஞ்சமாக கிளாத் உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம நெக்லைனுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டி கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். க்ளூ யூஸ் பண்ணி B7000 க்ளூ யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண தான் போகிறேன். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன். எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். க்ளூ யூஸ் பண்ணி அல்லது த்ரெட்டு நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆரி லுக்கில் கிடைக்கிற அதே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் சூப்பரான எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோஸை உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ரீசன்ட் டேஸில் நம்ம போடுற வீடியோஸ் ரொம்பவே ரீச் ஆகலை. அதுக்கான ரீசன் என்னென்னா ஆடியன்ஸ் நீங்கள் விரும்புகிற வீடியோஸ் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை விரும்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பண்ணுற இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் பண்ணியிருக்க ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.